இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனித குல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநில மாநாடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே வைத்து நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே குர்ஆன் கூறுகிற குற்றவியல் சட்டம் பற்றி சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே புரையோடி கிடக்கின்ற பல்வேறு சமூக கொடுமைகளுக்கு, பல்வேறு சமூக தீமைகளுக்கு தீர்வாக அமைந்திருப்பதே குற்றவியல் சட்டங்கள் தான். ஒரு மனிதன் தனக்குத்தானே தீமைகளை இழைத்துக் கொள்ளுகிற பொழுதும், அவன் தன் குடும்பத்திற்கு எதிராக தீங்குகளில் ஈடுபடுகிற பொழுதும், அல்லது பிற மனிதர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ மான மரியாதைகளுக்கோ பங்கம் விளைவிக்கின்ற பொழுதும் அதற்காக அவன் குற்றவாளியாக்கப்பட்டு தண்டிக்கப்படுகின்றான். அந்த தண்டனையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவியல் சட்டங்களை உலகத்திலே வாழுகின்ற மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இதை ஒரு பாரதூரமான படுபயங்கரமான சட்டமாக பார்க்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வகுத்திருக்கின்ற குற்றவியல் சட்டங்கள் என்பது ரொம்ப கொடுமையானது மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் அந்த குற்றவியல் சட்டங்களை மறுப்பதற்காக, தவிர்ப்பதற்காக பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஒருத்தன் திருடிட்டான், திருடனவனுடைய கையை வெட்டணும் என்று சொல்றீங்க, குர்ஆன் சொல்லுது. அல்லது ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், திருமணம் ஆகாதவன் செய்தால் 100 சவுக்கடி கொடுக்கணும், திருமணம் ஆனவன் செஞ்சா அவனை குழிய தோண்டி நிக்க வச்சு கல் எறிஞ்சு தண்டனையை நிறைவேற்றணும், சாகர வரைக்கும் அவனை சாவடிக்கணும்னு சொல்றீங்க. ஒருத்தன் அநியாயமா கொலை செஞ்சுட்டா அவனை அதே மாதிரி கொல்லணுங்கிறீங்க. ஒருத்தன் மற்றவனுடைய கண்ணை பறிச்சுட்டான்னா அவன் கண்ணை பறிக்கணுங்கிறீங்க. அவன் பல்ல உடைச்சா இவன் பல்ல உடைக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் காயத்தை உண்டாக்கினால் இவனுக்கு அதே போன்று காயத்தை உண்டாக்கணும் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்படி குர்ஆன் ஹதீஸுகள்ல இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளில் சொல்லப்படுகிற இந்த சட்டங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு படுபயங்கரமா இருக்குது. இப்போ ஒருத்தன் திருடிட்டான்னு வைங்க, அவன் கைய வெட்டுறீங்க. சரி, வெட்டின உடனேயே எந்த பொருள் திருட்டு போனதோ அது திரும்ப கிடைச்சிருமா? அல்லது ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், அவனை கொன்னுட்டீங்க, மரண தண்டனை நிறைவேற்றிட்டீங்க, போன கற்பு திரும்பி வந்திருக்குமா? இதெல்லாம் கேள்வி. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறீங்க, செத்தவனுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிருமா? கிடைக்காது தானே. பிறகு ஏன் தண்டிக்கிறீங்க? இது ஒரு வகையான கேள்வியை வைக்கிறார்கள். இன்னொரு வகையில எப்படி இதை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு நீங்க வழங்குற தண்டனையை பார்த்தால் ரொம்ப ஈவு இறக்க இல்லாம
கொடூரமான தண்டனையா இருக்குது. அதை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குது. நம்முடைய உள்ளத்தை உழுக்க செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது. உலகமெல்லாம் பார்க்கிற ஒரு லைவ்ல அவனை குனிய வச்சு அவன் கழுத்தை வெற்ற மாதிரி ஒரு தண்டனை நிறைவேற்றுறத பார்த்தா 4 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்று கேட்கிறார்கள். மூன்றாவது, இது மாதிரியான ஒரு தண்டனையை நிறைவேற்றுற இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி நீங்க அவன் கையை வெட்டிட்டீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அப்புறம் உண்மை தெரியுது அவன் திருடலன்னு. திரும்ப கையை கொண்டு வந்து ஒட்டமா முடியும்? அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு என்ன நஷ்ட ஈடு? ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னு நினைச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆள் காலி. அவனை கொலைகாரன்னு சொன்ன 2 சாட்சியா வந்து நின்றவர்கள் ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல நாங்க பொய் சாட்சி சொல்லிட்டோம் சொல்லிட்டாங்க. இப்ப போன உயிருக்கு என்ன பரிகாரம்? போச்சா உயிர் என்று கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரியான சில கேள்விகளை லாஜிக்காக கேட்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு இந்த பிரதானமான இந்த வாதங்களை வைத்து இஸ்லாம் கூறுகின்ற குற்றவியல் சட்டங்கள் தவிர்க்கப்படணும், அது மறுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் இதை ஆதரித்து இதை ஏற்றுக்கொண்டு இதை வழிமொழிந்து உலகம் முழுக்க இந்த சட்டங்கள் தான் சரியானது என்று பல்வேறு காரண காரியங்களோடு மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம். சொல்றதற்கு முன்னாடி இந்த வாதம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த 3 வகையா பேசுறாங்க இல்லையா, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இப்படி பேசுற யாருமே இதை தனக்கு நடந்தால், தன் குடும்பத்தில் நடந்தால், எது இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர்கள், திருடியவர்கள் அல்லது கொலைகாரர்கள் அல்லது கொள்ளைக்காரர்கள் அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது கற்பழித்தவர்கள், இந்த மாதிரி ஒரு ஆளு தன் குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தான்னா அப்பதான் இந்த 3 வாதங்கள் மனசுக்கு வருது. இவர் பாவம் இல்லையா? இவருக்கு வழங்கப்படுகிற தண்டனையை பார்த்தா நமக்கு பரிதாபம் ஏற்படவில்லையா? போன உயிர் திரும்பி வருமா? இந்த லாஜிக்கெல்லாம் எப்ப வருது? இந்த குற்றவாளி தன் குடும்பத்தை சேர்ந்தவனா தான் வருது. இதே வெளி இருந்துச்சுன்னு வைங்க, வெளி உலகத்தை எடுத்து பார்க்கிற பொழுது இவங்க எல்லாருமே என்ன கேட்கிறாங்க? உலகம் முழுக்க குர்ஆன் கூறுகிற அந்த குற்றவியல் சட்டத்திற்கு, இஸ்லாம் கூறுகிற குற்றவியல் சட்டத்திற்கு ஆதரவாக உலகத்தில் மற்ற இடங்களில் பல படுபயங்கரமான காட்சிகளை பார்க்கும்போது அந்த தீமைகளில் ஈடுபடுபவர்கள் இஸ்லாத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் கருத்து பேசுவார்கள் எல்லாருமே. இப்ப உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா, கடந்த அக்டோபர் 2010 ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு ஜவுளி கடைக்காரர், அந்த ஜவுளி கடைக்காரர் ரஞ்சித் குமார் என்பவருடைய மகங்களை கொள்ளைக்காரர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போன கொள்ளைக்காரங்க காசு கேட்டு டிமாண்ட் பண்றாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது இந்த கடத்தி செல்லப்பட்ட அந்த சிறுவர்களை, அந்த சிறு இளம் பிஞ்சுகளை கொடூரமான முறையில அதுல பாதாளத்துல தள்ளி கொலை செஞ்சுட்டாங்க. யாரு? இந்த கொள்ளைக்காரர்கள் கொலைவெறி பிடித்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து கோர்ட்டு கொண்டு போகணும். போற வழியில அங்க இருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, போலி என்கவுண்டர்ல சுட்டு கொல்றாங்க. சரியா? அது சட்டப்படி என்கவுண்டர் ஆகல, போலி என்கவுண்டர் தான். இருந்தாலும் அந்த என்கவுண்டரை பார்த்துட்டு, இந்த கொள்ளைக்காரர்கள் கொல்லப்பட்டதை பார்த்துட்டு, இந்த தீய கொடியவர்கள் செத்து மடிந்ததை பார்த்து விட்டு உலகமே கைதட்டி பாராட்டி யாரை வரவேற்றார்கள்? இந்த போலீஸ்காரங்களை வரவேற்றார்கள். அவர்கள் போலி என்கவுண்டர் பண்ணாங்கன்னு எதிர்ப்பு பேசல, அவர்கள் சரியான காரியத்தை செய்தார்கள் என்றார்கள். அந்த பாதிப்பினுடைய வழி அந்த அளவுக்கு இருந்தது. அவருடைய தந்தை ரஞ்சித் குமாருடைய குடும்பம் சொன்னது, நாங்கள் இந்த வருஷம் தான் நல்ல தீபாவளி கொண்டாட போறோம்.
தீபாவளி என்று அவர்கள் நம்பிக்கையில கொண்டாடுறாங்க இல்லையா? எங்க வாழ்க்கையில நாங்க இழந்த இழப்பு இருக்கு. அந்த கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் கொல்லப்பட்டார்களே, இதுதான் மிகச்சரியான சட்டம் என்றார்கள். எப்ப? இந்திய நாட்டில் அந்த சட்டம் இல்ல. இந்த மாதிரியான கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்களுக்கெல்லாம் இந்த மரண தண்டனை கிடையாது. எதுல இருக்குது? குர்ஆன்ல இருக்கு. மனிதனுக்கேற்ற மார்க்கமாக படைத்த இறைவன் வகுத்த சட்டத்தில் இருக்கிறது. அந்த இறை சட்டத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது. இந்த தண்டனையை தனக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது இதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதே குற்றத்தை தன் வீட்டில் யாராவது செய்தால் இதை எதிர்க்கிறாங்க. இப்ப பல காட்சிகளை நீங்க பாருங்க. இதற்கு என்ன தண்டனை வழங்கலாம் நீங்களே சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில நள்ளிரவுல நிரோபியா என்று சொல்லப்படுகிற 23 வயது பெண்ணை கற்பழித்து கொடூரமாக தாக்குதல் நடத்தி அடிவயிறை கீறி கிழித்து கடுமையான தாக்குதலோடு அந்த பெண்ணை தூக்கி வீசி கொலை செய்தார்கள். காம சேட்டையில ஈடுபட்ட அந்த கொடிய கூட்டத்தில் அதிகமான கேவலமான வக்கிர புத்தியில ஈடுபட்டவன் 17 வயசு பையன். மற்றவர்களை விட அந்த கொடியவர்களில் ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டவன் 17 வயசுக்காரன். நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது அவன் ஒரு குழந்தைன்னு, அவனுக்கு தண்டிக்க கூடாது. அவன் யார்? அப்ராணி. யாரு? கற்பழிச்சான்ல, கொடூரமா கொலை செஞ்சான்ல, என்னங்க பண்ணலாம்? அவனை சீர்திருத்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து தொழிலதிபர் ஆக்கணும்ட்டாங்க. இது நம்ம நாட்டு சட்டம். இந்த சட்டத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்களே, மற்றவர்கள் யாரெல்லாம் இது நாள் வரை ஏற்றிருந்தார்களோ அவரெல்லாம் காரி உமிழ்ந்தார்கள். இதெல்லாம் சட்டமா? பெரிய போராட்டங்கள் டெல்லியிலே வெடித்தது. சட்டத்தை மாற்று. அதென்ன 18 வயசு வந்தா தண்டிக்கணுங்கிற? தப்ப செஞ்சா தண்டிக்கணும் சொல்லு. அதுக்கு என்ன வயது வரம்பு போட்டா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சூடு காயல மைய ஆரலம்பாங்கள அதிவிரைவாக தூத்துக்குடியில புனிதா என்கின்ற 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவியை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க. நடக்குது இது நம்ம நாட்டில். எல்லாத்தையும் வெளியே கண்கூடா பார்க்கிறோம். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க? இதே லாஜிக்கை வச்சு பேசுவோம். சென்னை ஐனாவரத்தில் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி, மனநலமும் சீராக இல்லை. பல நாட்களாக அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 350 குடித்தனம் இருக்கிறது. அதுல வாட்ச்மேன்ல இருந்து, லிப்ட் ஆபரேட்டர்ல இருந்து, கண்காணிப்பாளர்ல இருந்து, கிளீனர்ல இருந்து ஒருத்த விடாம கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் மிக கொடூரமான முறையில் காம வேட்டையில ஈடுபட்டு அந்த சிறுமியை மிரட்டி 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 பிளாக்மெயில் பண்ணி நாசமாக்கினார்களே. சில மாதங்கள் கழித்து அந்த சிறுமிக்கு பேச முடியாமல், சொல்ல தெரியாமல் ஒரு கட்டத்திலே பல விஷயங்கள் வெளிவந்ததே. இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதா? இல்ல. என்ன செய்யலாம் பொதுமக்கள் விட்டா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ காட்சி வைரலா நிறைய பரவுகிறது. நான் சில உதாரணங்களை சொல்றேன். ஒரு வீடியோ காட்சி வைரலா பரவுது. ஒரு லிப்ட் ஆபரேட்டர், சீனாவுல ஒரு லிப்ட் ஆபரேட்டர் என்ன பண்றான்னா, உள்ள நிக்கிறான், காட்டு மிராண்டி அவன். அதுல ஒரு 7 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி உள்ள வந்துருச்சு. இவன் என்ன பண்றான்? பாலியல் சேட்டையில ஈடுபடுறான், பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறான், அந்த சிறுமியை கொடுமையாக நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். 7வதுக்கு போகுது மாடிக்கு. திடீர்னு அதை பிரஸ் பண்ணி 5ல நிப்பாட்டுறான். திடீர்னு பிரஸ் பண்ணி கீழே கொண்டு வரான். திறக்க விடாம மேல கீழே மேல கீழே மேல கீழே லிப்ட்ல பல மணி நேரம் அந்த சிறுமியை நாசமாக்குகிற வீடியோ காட்சி வெளிவந்ததே, உலகத்தையே உலுக்கியதே. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒன்னொன்னா நீங்க நினைச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ரொம்ப கொடுமையான
சொல்வதற்கு முடியாத அளவிற்கு சம்பவங்கள். அண்டை வீட்டுக்காரனோடு கள்ள தொடர்புல ஈடுபடுகிற ஒரு பெண் சமீபத்தில் சமூக வலைதளங்கள்ல இருந்து நாசமாகி இருக்கின்ற ஒரு பெண், தன்னுடைய மான மரியாதைகளை எல்லாம் வீட்டில் இருப்பவர்களிடமே சற்று நாணத்தோடு நடக்க வேண்டிய ஒரு பெண், நடக்கக்கூடிய பெண், இன்றைக்கு டிக்டாக் என்ற பெயரால், மியூசிக்கல் என்ற பெயரால் பல கேடுகட்ட அனாச்சாரங்களிலே புகுந்து எந்த அளவிற்கு பல லட்சக்கணக்கான பெண்கள், பள்ளிக்கூட மாணவிகள், கல்லூரி மாணவிகள், தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள், இல்லத்தரசிகள் எல்லாரும் அந்த இதுல டிக்டாக்ங்கிறதுல பூந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளும் ஆபாசமான அர்ச்சனைகளும் பல இரட்டை அர்த்தங்கள் தருகின்ற வாசகங்களையும் சினிமா பாடல்களையும் கூத்து கும்மாளங்களையும் இதையெல்லாம் தன்னுடைய பெரிய திறமையாக நினைத்துக் கொண்டு கேவலமான முறையிலே வெளியிட்டதனுடைய விளைவு பல ஆடவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு பெண் என்ன செய்யறா, அந்த நேரத்தில் கள்ள தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால தன்னுடைய கணவருக்கு புருஷனுக்கு துரோகம் பண்ணி புருஷனையும் குழந்தையையும் கொலை செஞ்சிட்டு அப்புறம் அவனோட ஓடி போகலாம்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து சாவடிச்சால. கழுத்தை நெரிக்கின்ற பொழுது கூட அம்மா கழுத்து வலிக்குதுமா என்று சொன்ன பிறகும் கொலை செஞ்சாலே. ஈவு இரக்கம் இல்லாம பிரசவம் என்ற ஒரு சுமையை சுமக்கின்ற தாய், அதுக்கு நிகரா உலகத்துல எந்த வேதனை இருக்காது. அதுக்குதான் பிரசவம் பேர் வச்சான். பிறப்பு இல்லாட்டி சவம் அவ்வளவு கொடுமையானது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசவ வேதனையில் இறந்து போன பெண்கள் இருக்கிறார்களே உயிர் தியாகி என்றார்கள். அவ்வளவு உச்சபட்சமானது. அந்த நேரத்தில் பெற்றெடுத்த வழியை மறந்து, பாலூட்டிய அந்த கஷ்டத்தை மறந்து, வளர்த்து ஆளாக்கிய அந்த உருவத்தை, உயிரை, அந்த குழந்தையை, அந்த பிஞ்சை கேவலமான இந்த விபச்சாரம் என்கின்ற கொடூரமான இந்த இழி செயலுக்காக வேண்டி கொலை செய்திருக்கிறாளே, என்ன தண்டனை வழங்கலாம்? உலகம் பூரா என்ன தீர்ப்பு சொல்றீங்க? அப்ப இந்த லாஜிக் எங்க போச்சு உங்களுக்கு? இவர்களை கண்டந்துண்டமா வெட்டணுங்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளிகள் கொண்ட ஒரு இல்லம் சின்னஞ்சிறு பிஞ்சுகளை பெல்ட்டிலையும் சூட்டு கம்பிகளிலும் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதன் பொறுப்பாளிகள் அவனை என்ன செய்யலாம்? பரவுகிறது. இவனை என்ன செய்யலாம் பரவுது. அற்பமான கொலைவெறி தாக்குதல்கள், அற்பத்திலும் அற்பம். குடிகாரர்களாக வலம் வந்து கடலூர்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல என்ன நடக்குது? அங்க பெட்ரோல் அடிச்சு கொடுக்கிறவன் பாக்கெட்ல பையில என்னங்க இருக்கும்? ₹1,00,000 வச்சிருப்பான். அவன் நைட் நேரத்துல கல்லாவை காலி பண்ணிருப்பான். முதலாளி கல்லாவில் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு 2,000 சில்லற மாத்த வச்சிருப்பான். அவ்வளவுதான். அந்த 2,000-3,000 ரூபாயை பறிப்பதற்கு அந்த பைய புடுங்குறான். அவன் எவ்வளவு பாக்குறான்? தன்னுடைய தொழில் உள்ள விசுவாசம், தன்னுடைய உழைப்புக்குள்ள விசுவாசம், அதை பார்த்து இந்த பைக்கு போராடுறான். அதை பிடுங்கி எறியக்கூடிய இடத்துல பின்னாடி வந்திருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான்? அருவாளால் கை, உடம்பு, முதுகு, தலைன்னு வெட்டி துண்டு துண்டாக்குறான். கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தினா இல்லையா? இது வைரலா வீடியோல பாக்குறீங்க. இப்ப சொல்லுங்க, இது போன்ற கொடிய செயல்களில் ஈடுபட்டவர்களை தண்டனை கொடுத்தால் போன உயிர் திரும்பி வருமா என்று பேசுவோமா? அல்லது இது போன்ற கொடிய செயல்களில் ஈடுபட்டவர்களை ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அப்படி பேசுவோமா? இந்த கொடிய செயல்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கிற பொழுது பரிதாபமாக இருக்கிறது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அனைவருடைய மனக்குமுறல் என்னவாக இருக்கும்? அனைவருடைய உணர்வு என்னவாக இருக்குமோ அதை மதிப்பளிப்பதுதான் அந்த மனித குலத்தை படைத்த இறைவன் அறிவார்ந்தவனாக அத்தனை பேருடைய அந்த உணர்வின் வெளிப்பாட்டை உணர்ந்தவன் இறைவன். மனிதனுக்கு எது கஷ்டம்னு தெரியும், எதற்கு எது தீர்வாக கொடுத்தால் அவனுக்கு நலன் என்று அவனுக்கு தெரியும். அந்த இறைவன் தான் இந்த சட்டத்தை வகுத்திருக்கிறான். என்ன சட்டம்? இது மாதிரியான கொடிய விஷயங்களை உலகத்தில் யாரும் செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் கொலை செய்வானே ஆனால் அவன் கொல்லப்படுகிற பொழுது போன உயிர் திரும்பி வராது. அது உண்மைதான்.
ஆனால் ஏன் அந்த தண்டனை வழங்கப்படுகிறது? எதற்காக இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது? இது போன்று யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக, இந்த சமூகத்திலே குற்றச் செயல்கள் பரவக்கூடாது என்பதற்காக. அதற்காகத்தான் இஸ்லாம் விதிக்கின்ற சட்டம், குர்ஆன் விதித்திருக்கிற சட்டம் வலுவாக மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. செஞ்சு பாருங்க. உலகத்துல அல்லாஹ் சொல்கிறான், திருடிட்டான், என்ன தண்டனை? வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸப். திருடன் திருடியவர்களுடைய கையை வெட்டுங்கங்கறான் அல்லாஹ். கையை வெட்டிப்பார், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். உலகம் ஃபுல்லா லைவ் காட்சி வச்சு ஒரு திருடனை பிடிச்சு திருடனையா விசாரிக்கிறது இருக்குது. ஏனோ தானம் இல்ல சொல்றாங்களே, ஒருவன் செய்யாத குற்றத்திற்காக ஒருவேளை நீங்கள் தண்டித்து கொலை செய்து விட்டால், மரண தண்டனை கொடுத்து விட்டால், பிறகு ஒருவேளை அவன் நல்லவன் என்று தீர்வு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் கேட்பாங்களே. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் தண்டனை வழங்காது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் சட்டங்களுக்கு என்று உரிமை இருக்கிறது, அதற்கான முறைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமான முறையில் எந்த ஒரு உயிரையும் பறிக்காதீர்கள், கொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, வமன் குத்தில மதுலூமன், யார் அநியாயமான முறையிலே கொல்லப்பட்டானோ ஃபக்கத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானா, அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு நாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். என்ன அதிகாரம்? நீ சொல்லு. ஓன்ட்டத அதிகாரம். என்ன அதிகாரம்? நீ தான் இழந்திருக்கிற, நீ உன் பிள்ளை இழந்திருக்கிற, உன் மகனை கொண்டிருக்கிறான், அல்லது உன் தந்தை இழந்திருக்கிறாய், உன் மனைவி இழந்திருக்கிறாய், உன்னுடைய சகோதரனை இழந்திருக்கிறாய், அல்லது நீ கட்டி காத்து சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாய். திருடியவனை, உன்னிடம் கொள்ளையடித்தவனை, அல்லது உன் குடும்பத்தில் ஒருத்தனை கொன்றவனை என்ன செய்யலாம் நீ தான் சொல்லணும். அதே மாதிரி கொன்றலாமா சொல்லு. அனைத்திற்கும் சரிசமமான தண்டனை, பாதிக்கப்பட்டவனின் உணர்வுக்கேற்ற தண்டனை. அதான் இஸ்லாம் கொடுக்கின்ற மதிப்பு. யாரை பாதிக்கணும், யாரை பார்க்கணும்? குற்றவாளியை பார்க்க கூடாது, குற்றம் இழைக்கப்பட்டவனை பார்க்கணும். யார் மீது அநீதி விழுந்திருக்குதோ அவனை பார்த்து கவலைப்படணும். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துல்லா யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. பழிக்கு பழி வாங்கினா இப்படியே திருடனவங்க எல்லாம் வெட்டினா ஊர்ல ஒருத்தனுக்கு கை இருக்காது, இப்படி பேசுவார்கள். எப்ப பேசுவாங்க தெரியுமா? அந்த தீமையை ஆதரிக்கிறவன் பேசுவான். ஊருக்குள்ள ஒருத்தன் விபச்சாரம் பண்ணான்னு வைங்க, அவனை ஊரெல்லாம் சேர்ந்து அடிச்சான்னு வைங்க, ஐயோ பாவம், ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்கம்மா. யாரா இருப்பான்? ஒன்னு அவன் சொந்தக்காரனா இருப்பான், அல்லது அவன் ஊர்க்காரனா இருப்பான், அல்லது அந்த மாதிரி டேமேஜான ஆளா இருப்பான். அவனே அடிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கான், அதுல கோவப்பட மாட்டான். எல்லாரும் அடிக்கும் போது சொல்லுவான், யாருங்க தப்பு பண்ணல அப்படிமா. இதே ஒரு வீடியோவில் எங்கேயோ நடந்த ஒரு நாட்டில் உகாண்டாவில் நடந்த காட்சியை பார்த்தா இவனையெல்லாம் வெட்டணுங்க. இப்படி ஏற்றத்தால் இருக்கக்கூடாது, சமமா இருக்கணும். நம்முடைய எண்ணங்களில் சமநிலை இருக்கணும். யாரா இருந்தாலும் சமநிலையா பார்க்கணும். பொதுவாக சொல்வார்கள், மனிதனை பொறுத்தவரை அடுத்தவன் தப்பு செஞ்சா வக்கீலாய நீதிபதி ஆயிரம். என்ன இருந்தாலும் இவர் இப்படி செய்யக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு. தான் தப்பு செஞ்சுட்டான்னு வைங்க, வக்கீல் ஆயிடுவான். தான் தப்பு செஞ்சு வசமா மாட்டிக்கிட்டான்னு வைங்க, வெளியில தலகாட்ட மாட்டான், பெருச்சாலி பொந்துல இருக்கிற மாதிரி இருப்பான். ஒரு 4-5 மாசம் கழிஞ்சுன்னு வைங்க, எந்திரிச்சு வந்து நான் தப்பு செஞ்சேனா, ஆதாரம் இருக்கிறதா, விசாரணைக்கு இப்படிமா. இது குற்றவாளி நிலைமை. இதுதான் தன்னுடைய தப்புன்னு வைங்க, வக்கீல் ஆயிடுவான். அதுக்கு வேக்கானம் பேச ஆரம்பிச்சிருவான். யாரையும் ஆற போடக்கூடாது. நிதானமாக துல்லியமாக நிறுவனமானால் முடிச்சிடணும் கதையை. இதான் இஸ்லாம் சொல்வது. ஆற போட்டோம் வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குற்றவாளி எல்லாம் அப்பாவி ஆயிடுவான்.
உதாரணத்துக்கு ஊருக்குள்ள ஒருத்தன் மிகப்பெரிய அளவுல ஒரு இழிவான செயலை, கேவலமான செயலை செஞ்சுட்டான்னு வைங்க, அவனுக்கு அப்பவே தண்டனையை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு தண்டிக்கலாமா வேண்டாமான்னு பேசுனீங்க வைங்க, இப்படியே 4-5 இடத்துல பேசுனீங்கன்னா போக போக என்ன சொல்லுவாங்க, பாவங்க அவரு, இப்படி போட்டு ஒரு மனுஷனை இழிவுபடுத்தலாமா இப்படின்னு அதுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருவான். இதுதான் ட்ரெண்ட், மாறிடும். இப்படி விடக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவனுக்கு கருணை கிடையாது, பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்கி ஆகணும். இதுதான் இஸ்லாத்தின் பார்வை. எந்த அளவிற்கு அந்த குற்றம் இழைக்கப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? யார் தன் வீட்டில் உள்ளவனை கொன்றிருக்கிறானோ அவனை கொல்லலாம், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குது. சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, என்ன செய்யலாம் சொல்லு. உன் மகனை கொன்றிருக்கிறான், அவன் என்ன செய்யலாம்? அவனை கொல்லணுங்க, கொன்றுவான். உன் மகனை உச்சமான மாடியில் கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுருக்கான், அவன் என்ன செய்யலாம்? அவனையும் அதே மாதிரி மாடியில் கூட்டி போய் நிக்க வச்சு தள்ளி விடணுங்கிறான், செய்யணும். அல்லாஹ் சொல்றான். இதை ஆட்சி அதிகாரியிடம் ஒப்படைத்து, குற்றவியல் சட்டத்தை நிலைநாட்டுகிற இஸ்லாமிய ஆட்சி அதிகாரியிடத்திலே ஒப்படைத்து அதை நிறைவேற்ற சொல்லணும். ஒருவேளை அவரு வேணாம், அவனை மன்னிச்சுட்டுருவோம், அதுக்கு பதிலாக நஷ்டஈடு தர சொல்லுங்கன்னா நஷ்டஈடு வாங்கிக்கணும். அந்த உரிமையை அநீதி இழைக்கப்பட்டவன் கையில கொடுத்தது பாருங்க, அதான் மார்க்கம், அதுதான் நீதி. எந்த அளவுக்கு இத சமீப உதாரணமாக எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நாட்டில் நடந்த, உலகத்துல பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வினோதினி என்ற ஒரு கல்லூரி மாணவிட்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்த ஆரம்பிக்கிறான் ஒருத்தன். அதை அந்த பெண் மறுக்கிறார். இவன் என்ன பண்றான்? செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கிறான், அடுத்து திணிக்கிறான். அந்த திணிப்பினுடைய வெளிப்பாடாக அவள் மறுத்து மறுத்து ஒதுங்கிய காரணத்தினால ஆசிரியர் எடுத்து மூஞ்சில வீசிட்டான். அந்த பெண் துடி துடித்து மருத்துவமனையில் கதறி கொண்டிருந்தால் கேட்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சவனை என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, அதான் நியாயம். ஆனால் தண்டனை கொடுக்கிற இடத்துலயா அந்த பெண் இருக்கிறாள்? அந்த இடத்தையா அந்த பெண்ணுக்கு கொடுத்தீர்கள்? இந்த நாட்டில் அப்படியே கொடுத்திருக்கிறீங்க? இல்ல. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அவளிடம் தான் கேட்கணும், அவர்கள் சொல்ற தண்டனையை தான் கொடுக்கணும். எந்த அளவிற்கு? சமமான தண்டனை, கூட போயிடக்கூடாது. அப்ப அந்த வினோதினிங்கிற பெண் சொல்றா, என்னை எவ்வாறு ஆசிட ஊத்துனானோ அதே மாதிரி அவன் மூஞ்சில ஆசிட ஊத்தணும், அதே மாதிரி தண்டிக்கப்படணும். துடிக்க துடிக்க சொன்னாங்கல்ல, அதை இந்த நாட்டில் நிறைவேற்ற முடிஞ்சுதா? திருக்குரான் கூறுகிற சட்டத்தின்படி ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தால், அப்படி ஒருத்த மூஞ்சில லைவ்ல வச்சு உலகமே பார்க்கிற அளவுக்கு ஆசிட ஊத்தி இருந்தா உலகத்துல எவனாவது செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணையிலும் ஒரு நீதியை சொல்லித் தருகிறான். அந்த யார் அநீதி இழைக்கப்பட்டானோ அவன் குடும்பத்தாருக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்லி, அதே நேரத்தில் அந்த தண்டனை வழங்குற விஷயத்துல இந்த அநீதி இழைக்கப்பட்ட குடும்பத்தார் வரம்பு மீறி இருக்கக்கூடாது. ஒருத்தனை கொன்னதுக்காக வேண்டி அவன் குடும்பத்தில் 2 பேரை கொன்றக்கூடாது, அது தப்பு. அந்த வரம்பு மீறுதலுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்காது. கொன்னது இங்க ஒருத்தன், செத்தது ஒருத்தன், ஒரு மகன். என் மகனை நீ கொன்னுட்டீல, ஓ மகனை கொன்றேன்னு வரம்பு மீறக்கூடாது, கொன்னவன் தான் கொல்லப்படணும். என் மகனை கொன்னுட்டீல, உன் குடும்பத்தையே அழிக்கிறேன், இப்படி வரக்கூடாது, கொன்னவன் தான் குற்றவாளி. சமநீதி வழங்கணும். அப்படி சொல்லிவிட்டு இன்னவு காண மன்சூரா, நீ வரம்பு மீறாத, உனக்கு பக்கபலமாக உதவி இருக்கிறது. யாருக்கு? அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அரசு உதவி செய்யும், உதவி செய்யணும். இப்படி இஸ்லாம் அழகான சட்டத்தை வரையறுத்து இதை விதித்திருக்கிறது. எப்படி? அன்னன் நஃப்ஸ் பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர். மரண தண்டனை என்றால் கொலைகாரனுக்கு மரண தண்டனை தான். இதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லை, பாதிக்கப்பட்ட விட்டு கொடுத்தாலே தவிர. அதே மாதிரி ஒல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண், வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு, வல் உதுன பில் உதுன், காதுக்கு காது, வசின்ன பிசின், பல்லுக்கு பல். தகராறு வந்துருச்சு, ஓங்கி ஒரு குத்து விட்டான், ஒரு கடவாப்பல் போயிருச்சு.
இது ஆக்சிடென்ட். எதர்ச்சியா நடந்தா அது விபத்து. செஞ்சில பல்லுங்கிறது சும்மாவா? பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுமா, அவ்வளவு முக்கியமானது. ஒரு பல்ல கரெக்ட் பண்றதுக்கு சொத்த பல்ல எடுக்கிறதுக்கு 5000 ரூபாய் கேட்கறான். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் தள்ளிட்டு வந்தா உள்ள கொண்டு வரதுக்கு 45000 ரூபாய் கேட்கறாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது? பல்ல இருக்கிற பல்ல கரெக்ட் பண்றதுக்கே பல லட்சம் செலவாகுது. இனி இல்லாத பல்ல வச்சா எவ்வளவு காலம்? ஒவ்வொரு வேளையும் சாப்பிட சாப்பிட அந்த வேதனை நினைப்பானுங்க. அயோக்கிய நம்ம கொன்னுட்டான், நம்மளை அடிச்சுட்டான், அயோக்கிய இந்த பல்லையும் குத்திட்டான். ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பானா இல்லையா? ஒரு பொருளை வாயில வச்சு கடிக்கும் போது பாவி இப்படி நினைப்பான். அது இஸ்லாம் மருந்து கொடுக்கிறது. என்ன மருந்து தெரியுமா? ஓங்கி குத்துனால அவ்வளவு பேர் நிக்க வச்சு அரசாட்சியை கொடுத்து, இப்ப சொல்லு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி அவன் மூஞ்சில குத்துங்க, குத்தணும், அவன் பல்ல உடைக்கணும். இப்ப ஒருத்தன் பயப்படுவான், என்ன பண்ணுவான்? கையை ஓங்கும் போது ஆஹா நம்ம பல்லு போயிரும்டா, செய்வானா இத? அதான் அல்லாஹ் சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத், பழிக்கு பழி வாங்குவதில் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, பாதிப்பு இல்லை. இவங்க பேசுற லாஜிக் என்ன தெரியுமா? இப்படியே திருடியவர்கள் கையை வெட்டினால் உலகத்தில் யார் அப்படின்னா உலகமல திட்டு போயிடலாம். அப்ப இவங்க பேசுற லாஜிக் அது. நீங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த சட்டம் எந்த லட்சணத்தில் இருக்குது? திருட்ட வளர்க்கிற மாதிரி இருக்குது, அழிக்கிற மாதிரி இல்ல. எப்படி இருக்குது? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 250 போட்டோ இருக்கும். திருடர்கள் ஜாக்கிரதை. நம்ம ட்ரெயின்ல ஏறுற கூத்தே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். இதுல பிளாட்ஃபார்ம் குழப்பம் அது கொடுமையா இருக்கும். போன்ல ஒரு நம்பர் இருக்கும், பிளாட்ஃபார்ம் ஒரு நம்பர்ல இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மா அந்த பிளாட்ஃபார்மா, இந்த பெட்டியா அந்த பெட்டியா, 10:30 எது 11:15 எது, குழப்பமா இருக்கும். இந்த லட்சணத்துல வேற 200 பேருடைய மூஞ்சியை பார்க்கணும்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஏன் 2 நாள் கழிச்சு வெளியூர் போறாங்க, இருக்கிற அம்புட்டு கள்ள பையிலையும் பார்த்துட்டு இருக்கணும். பார்த்து முடிச்ச பிறகு திரும்பினா போலீஸ்காரனு திருடனா தெரியுமா? ஏன் அப்படி ஒரு மூஞ்சி இருக்குமா இல்லையா? ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இவன் அவனும் இப்படியே இருக்கும். பக்கத்துல பிஸ்கட் சாப்பிடுறீங்களா, எப்படியான இருப்பானோ, இப்படி யோசனையா இருக்கும். ஒரு அம்மா, ஐயா இந்த பேகை பார்த்துங்க. இல்லம்மா நீ எடுத்துட்டு போ. ஏன் ஒருவேளை உங்க குழந்தைய கொடுங்களே, வேணா செயினை மறைச்சிருவிய. பயத்துல பதட்டத்துல தூங்க மாட்டான் இருக்கா இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா நிக்க முடியுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும், நிப்பாட்டும் போது வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி டிஃபன் சாப்பிடலாம் இறங்க அப்படிமா, அல்லாண்டு இறங்குவோம். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். எங்கிருந்து? எல்லா கடையிலும் வச்சிருக்கிறான். வண்டி 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி டிஃபன் சாப்பிடலாம், சாப்பிட்டு கொள்ளுங்கள், திருடர்கள் ஜாக்கிரதை. ஐயா இது உங்களுடைய பணமா என்று உங்களிடத்தில் வருவார்கள், திடீரென்று திரும்பி பார்ப்பீர்கள், 10 ரூபாயா என்றுவீர்கள், உங்களை ஏமாற்றி உங்களுடைய பரிசை களவாண்டு விடுவார்கள். இப்படிமா அம்மாடி. சிலர் வருவார்கள், ஐயா இந்த ஊருக்கு போவதற்கு எந்த பஸ்ஸுக்கு போக வேண்டும் என்று கேட்பார்கள். நல்லவர்களை போன்று நடிப்பார்கள், ஏமாந்து விடாதீர்கள். அந்த நேரம் பார்த்து கேட்பான், திருப்பூருக்கு எங்க பஸ் வேணும் தெரியல, பதட்டமா இருக்கும். இப்படி சுத்தி 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 கடைசியில் அதையும் சொல்லிக்குவாங்க. எந்த நேரத்திலும் 12 சுழல் கேமராக்கள் இருக்கிறது, உங்களோடு காவல்துறை அதிகாரிகளும் மஃப்டியில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சந்தேக பார்வையோடு இருந்தால் உங்களையும் பிடித்து விடுவார்கள். இப்ப என்ன பண்றது தெரியாது, பயப்படுறதா கோவப்படுறதா, மூஞ்சியை டெரரா வைக்கிறதா டர்ரா வைக்கிறதான்னு தெரியாது. இப்படியே ஒரு பதட்டத்துல இறங்கவே இல்லைன்றான். இருக்கா இல்லையா நிலைமை? பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை, ரயில்வே ஸ்டேஷன்ல பிரச்சனை, போற இடமெல்லாம் பிரச்சனை. இதற்கு ஒரே தீர்வு என்ன? திருடுனா கையை வெட்டியாச்சு. அப்படியே ஒண்ணு மாட்டிட்டு வந்திருக்கான் ஒருத்தன். மூஞ்சி எங்க பாக்கணும், கையை பாருங்க, மேப்படியா திருந்திட்டான், முடிஞ்சு போச்சுல. பிளாஸ்டிக் சர்ஜரியில் வச்சிருப்பாரு, கணக்கு பண்ணியிருக்கிறான், வெட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. போறவன் கையா போகும், ஒரு கை போயிடும், முடிஞ்சது, அவ்வளவுதான். ஊர்ல எந்த திருட்டு பிரச்சனையும் வராது. அவனே எடுத்து கொடுத்துருவான், ஐயா இந்த பர்ஸ் உங்களுக்கு தானே, எடுத்துட்டு போங்க ஐயா, அப்புறம் நான் ஏதாவது பிடிச்சி என் கையை போட்டுருவாங்க, பயந்துருவான் அவன். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சட்டம் எவ்வளவு கேலி கூத்தாக இருக்கிறதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கிறது? தீமைகளை அழிக்கிறதா சட்டம். சட்டம்னா என்ன? தீமைகளை அழிக்கணும், வளர்க்க கூடாது. நம்ம நாட்டில் போட்டிருக்கிற சட்டம் என்னன்னா தீமைகளை உருவெடுத்து உற்பத்தி பண்ற சட்டங்களாக இருக்கிறது. ஓரின சேர்க்கைக்கு தடை இல்லை, குற்றம் இல்லைன்னா கேட்டா அது அவனுடைய சுதந்திரம். குற்றம் என்பதனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? ஒருவனுடைய செயல் அது தன் உயிரையும் தன் மானத்தையும் தன்னுடைய சொத்தையும் அழிக்கக்கூடாது, தன் குடும்பத்தை அழிக்கக்கூடாது, தன் சமூகத்தில் அடுத்த மனுஷனை அழிக்கக்கூடாது,
யாருக்கும், தனக்கு உட்பட யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்பதுதான் சுதந்திரம். அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆபாச இணையதளங்களை பார்க்கின்ற சிறுவர்கள் குற்றவாளிகள் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. சொன்னவர் யாரு? தீபக் மிஸ்ரா நீதிபதி. அவரு தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை பாஸ் பண்ணார். என்ன சொன்னாரு? சிறுவர்கள் இணையதளம் பார்க்கிறார்கள், ஆபாச இணையதளம், அது குற்றம்னாரு. ஏங்க அது குற்றம்? அவன் ஆபாச இணையதளத்தை பார்த்து ஏதாவது தப்பாங்க செஞ்சான், தனக்குத்தான் சுதந்திரம் தானே என்று கேட்கும் பொழுது தனக்கு சுதந்திரம் என்ற பெயரால் அவன் தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அதனுடைய அளவுகோல். தற்கொலை முயற்சி பண்றான், உங்களையா கொள்றான்? அவன் உங்க உயிரை பறிச்சானா? உங்க பணத்தை திருடுனானா? என்னமோ மன பாதிப்பாயிருச்சு, சாவருக்கு போயிட்டான். அதை ஏன் குற்றம் நாக்குனாங்க? சூசைட் அட்டெம்ப்ட் ஏன் நம்ம நாட்டில் குற்றம் நாக்கப்பட்டுச்சு? எதனால் ஆக்கப்பட்டுச்சுன்னா அது தன் உயிரை அழிக்கிறது. குற்றம் நாக்குனீங்களா இல்லையா? அதே போலத்தான் ஓர்ண சேர்க்கை என்பது தன்னுடைய இனத்தை அழிக்கும். இந்த தீபக் மிஸ்ரா அவர்களுடைய தாய் ஓர்ண சேர்க்கையாளராக இருந்திருந்தால் இவர் பிறந்திருப்பாரா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். இனம் விருத்தியாகுமா? இனத்தை அழிக்கும், தீங்குகளை விளைவிக்கும். பெண் இனமெல்லாம் புறக்கணிக்கப்படும், சமூகமே அழிந்து போயிடும். கடந்த காலங்களில் நார்வே என்கின்ற ஒரு தேசம் சிதைந்து சின்னாபின்னமானது. எதனால? கல்யாணம் பண்ண வேணாம், விபச்சாரம் பண்ணலாம்னு ஒதுங்கினாங்க. யாரும் யாரோட இருக்கலாம், கற்பு சுதந்திரம். கல்யாணம் என்கின்ற பிடிமானம் தேவையில்லை என்றார்கள். குடும்பவியல் உடைந்தது, குடும்ப வாழ்க்கைங்கிற ஒருங்கிணைப்பு சிதைந்தது. அதற்கு இரண்டாம் பட்சமாக போனார்கள். ஆணுக்கு என்ன பெண் அடிமையா அப்படின்னு சொல்லி பெண் பெண்ணோடு ஆண் ஆணோடு இணைந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? பிள்ளை பேரு அழிந்தது. என்னாச்சு? இருக்கின்ற மக்கள் தொகை, அவன் கொஞ்சம் வயசாகி செத்தாண்ட முடிஞ்சு போச்சு இல்ல, நாடே அழிந்தது. இப்படி பலதரப்பட்ட அழிவின் பின்னணியால் தான் நம் நாட்டிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓர்ண சேர்க்கை குற்றம் என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையின் காரணத்தினால் தான் ஓரளவு அந்த தப்பு செய்யாம இருந்தான். ஆங்காங்கே கொஞ்சம் தலை காட்டிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தான். அதையும் இதே தீபக் மிஸ்ரா தள்ளுபடி பண்ணிட்டார். பண்ணதுனால என்ன ஆயிருச்சு? இந்த கேடு கட்டவங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த கொண்டாட்டத்தினுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? இந்த நாட்டில் தனக்குத்தானே அழிவு வரும், இந்த தீமைகள் பெருகும், குடும்பவியல் சிதைந்து சின்னாபின்னமாகும், இனப்பெருக்கம் உடைந்து நாசமாகும், இயற்கைக்கு எதிரான போர் நடக்கும். அதனால் இவன் அழிந்து போவான். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆண் இன்னொரு ஆண்ட வக்கிர புத்தியா செயல்படுவான். நீங்க போலீஸ்ல போக முடியுமா? கோர்ட்டுக்கு போக முடியுமா? என்னை இந்த ஆண் தீண்டிட்டான்னு, என்னை இந்த ஆண் பாலியல் தூண்டுதலில் ஈடுபடுத்தினார், சித்திரவதை செய்தார் ஒரு பெண் சொன்னார்னா தண்டனை நம் நாட்டில். என்னை ஒரு ஆண் தீண்டி விட்டார்னு சொல்லி ஒரு ஆண் சொன்னான்னா அவன் சொல்லுவான், இல்ல நான் தீண்டலைங்க, அவங்களாதான் என்னை கூப்பிட்டாம்பான். நம்ம நாட்டில் தண்டனை இல்லைன்றான். இந்த தீமையை வளர்க்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குற்றங்களை 2 வகையாக பிரிக்கிறது. ஒன்று அடுத்தவனுக்கு பாதிப்பு, இன்னொன்று தனக்கும் பாதிப்பு. அடுத்தவனுக்கு பாதிப்பு திருட்டு, அடுத்தவனுக்கும் பாதிப்பு என்ன? கற்பழிப்பு, அடுத்தவனுக்கு பாதிப்பு கொலை, அடுத்தவனுக்கு பாதிப்பு கொள்ளை, தனக்குத்தானே பாதிப்பு விபச்சாரம். விபச்சாரம்னா யாருடைய உரிமையை பறிச்சேம்பாங்க. ஒருத்த விபச்சாரம் பண்றான்னு வைங்க, இருவரும் விரும்பி செய்யற ஒரு மானங்கெட்ட காரியத்துல நாங்க யாருடைய உரிமையும் பறிக்கலேம்பாங்க, விரும்பி செய்து கொண்டோமா. அதே லாஜிக்கே தான் இன்னைக்கு கள்ள தொடர்பு குற்றம் இல்லைன்னு சொல்லி தீபக் மிஸ்ரா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தீர்ப்பளிச்சார். ஒரு பெண் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணி வேற ஒரு ஆணை விரும்பினால் தொடர்பு வைத்தால் குற்றம் இல்லை. ஒரு ஆண் தன் மனைவி விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்காம அவர்களோடு தொடர்பு வைத்தால் குற்றம் இல்லைன்னு சொல்லி கள்ள தொடர்புக்கு வழிவகை செய்தார்கள். இஸ்லாம் இதை குற்றமாக பார்க்கிறது. ஏன்? விபச்சாரம் என்கின்ற மானக்கேடான செயல், ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், திருடாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், பொறாமை பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள்,
அவதூறு பேசாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள், கெட்ட வார்த்தை பேசாதீர்கள் என்றெல்லாம் சொன்ன மார்க்கம் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று ஏன் சொன்னது? இன்னவுக்கான ஃபாயிஷா, அது மானக்கெட்டதாக இருக்கிறது. இவன் மானம் போயிரும். வஸா சபீலா, தீய வழியாக இருக்கிறது, நல்வழி அல்ல. இவனுக்கு தீங்கு, இவன் குடும்பத்திற்கு தீங்கு, இவனுடைய சந்ததிகளுக்கு தீங்கு, இவனுடைய மான மரியாதைக்கு கேவலம், இவனுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டோமே என்று பிள்ளைகளுக்கு கேவலம், இவனை பெத்த ஆளாக்கணுமே என்று பெத்த தாய் தகப்பனுக்கு கேவலம், இவனுக்கு போய் நம்ம வாக்கப்பட்டோமோ என்று மனைவிக்கு கேவலம், இவன் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோமே பொன் கொடுத்தோமே என்ற குடும்ப உறவுகளுக்கு கேவலம். எவ்வளவு மானக்கேடா இருக்கிறது பார்த்தீங்களா? இதான் விபச்சாரம். அதனால தான் இஸ்லாம் அது தடுக்குது. விபச்சாரத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவன் செஞ்சான் வைங்க, அவன் அது போன்ற ஆசாபாசத்தில் சபலப்பட்டு விழுந்து விட்டான், அவனுக்கு 100 கசையடி கொடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் இது போன்ற தண்டனைகளுக்கு வழங்கப்படுகிற அந்த இது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகளின் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறான், வலா தௌஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது உங்கள் உள்ளத்திலே இரக்கம் வந்து விடக்கூடாது. திருடுனா கையை வெட்டுவீங்களே, விபச்சாரம் செய்தால் திருமணம் ஆகாதவன் செஞ்சா 100 சவுக்கடி கொடுப்பீங்க, திருமணம் ஆனவன் விபச்சாரம் பண்ணா அவனை கொல்வீர்களே. அந்த செயலை செய்கிற பொழுது உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது. ஏன்? எப்படி சொல்றா? இன்குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருந்தால் உன் உள்ளத்துல இரக்கம் வரக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. குற்றவாளிக்கு என்ன பரிதாபம்ங்கிற? ஏன்? குற்றம் செய்தவனை பார்த்து பரிதாபப்படாத, அவன் என்ன வேலை பார்த்து இருக்கிறான் அதை பார்த்து பரிதாபப்படு. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான்னா அவனுடைய மனைவி எவ்வளவு ஏமாற்றப்பட்டால் அவளை நினைச்சு கவலைப்படு. எந்த அளவுக்கு நாங்க நம்ம சமுதாயத்துல இப்ப உதாரணத்திற்கு ஒரு பார்வை வருகிறது, ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் விபச்சாரம் பண்ணான்னு வைங்க, ஒரு மாணவிட்ட ஒரு சேட்டையை பண்ணிட்டாருன்னு வைங்க, ஊரு கூடி அடிக்கிறாங்க. ஏன்? ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய நீ செய்யலாமா? அப்படி கொந்தளிக்கிறாங்க. செய்யறாங்களா இல்லையா? ஒரு மதகுரு செய்யறாரு வைங்க, நித்யானந்தா இது போன்ற காம சேட்டையில் ஈடுபட்டாரு, இப்ப தப்பிச்சு ஓடி போயிட்டாரு, இவருக்கு வெளிநாடு அனுப்பி வச்சிட்டாங்க மத்திய அரசு என்றெல்லாம் கொந்தளிக்கிறாங்கல்ல. ஏன் கொந்தளிக்கிறாங்க? மத போதகர்னா யாரு? ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் நேர்மையையும் இறையச்சத்தையும் போதிக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இவன் பண்ண சேட்டை என்ன இப்படி நினைக்கிறானா இல்லையா? அவனுக்கு கடும் தண்டனை வழங்கணும்னு பேசுறானா இல்லையா? ஒரு பாதிரியார் செஞ்சா விடுவானா? ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு அஜரத்து பண்ணிட்டாரு, ஊர்ல அவர் பெரிய ஆளு, விடுவாங்களா? அத நாரடிச்சிட மாட்டாங்க. ஏன்? அவர்கள் ஒழுக்கத்தை போதிக்கிற இடத்துல இருக்கிறவங்க, அவர்கள் செய்தால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது போன்ற ஒரு பார்வை இருக்குதே. அதே நபர்கள் தன் குடும்பத்தில் உள்ளவர்களா இருந்தா அப்படியே பதுங்கிடுறான். என்ன பேசுறான்? எங்க குடும்பத்து ஆளு விட்டுட்டு போவோமே, எங்க தெரு ஆளு அப்படி கண்டுக்காம போங்களேன் என்று அப்படியே பவ்யமா போறான் பாருங்க. அதுதான் அயோக்கியத்தனம், அநியாயம். யார் செய்தாலும் குற்றம், தன் குடும்பத்தில் செய்தாலும் கூட சி போய் என் குடும்பத்தில் அதை கேடுகிட்ட இந்த வேலை பார்த்திருக்கானே என்று வெட்கப்படலாமே தவிர அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னுரிமையோடு பேச வேண்டும். அதான் இறையச்சம். இறைவன் அழகான முறையில் சட்டத்தை பிறப்பித்திருக்கிறான். இந்த தண்டனை நிறைவேற்றுகிற பொழுது நாம் யாரை பார்த்து பரிதாபப்பட வேண்டும்? பேசுறாங்களே கொடுமையான கையை விட்டு தண்டனை, அடடா கண்ணை பார்க்க முடியலன்னு நீ அதை பார்க்காத. ஏடிஎம் மிஷின்ல பணத்தை சம்பாத்தியத்தை அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கு மருத்துவத்திற்கான காசை அல்லது தன்னுடைய பிள்ளைக்கு பீஸ் கட்டுறது காசை அல்லது தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய காசை அல்லது தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய காசை அல்லது வாங்கிய கடனை அடைக்க வேண்டிய காசை, ஏதோ ஒரு அவசிய காசை பேங்க்ல இருந்து தன் பணத்தை எடுக்க போனவன தனியா கத்திய காட்டி மிரட்டி அவன் இருக்கிற பணத்தை பறிச்சு அவன் அங்கேயே கொல்றானே, அப்ப ஏற்பட்ட கொடுமையை பார்த்து பரிதாபப்படு, இவனை பார்த்து கோவப்படு. இவனுக்கு வழங்குற தண்டனையை பார்த்து பரிதாபப்படாத. நீ உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் தண்டனை வாங்குகிற குற்றவாளிக்கு கரிசனம் காட்டாத. எப்படி சொல்லுது இஸ்லாம்?
இந்த நேர்மை இருக்கணும், இந்த நீதி இருக்கணும், இந்த நியாயம் இருக்கணும். அப்ப எதனால் இது சொல்லப்படுகிறது? அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை பாருங்க, அதற்காக பரிதாபப்படுங்க. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அதனால் என்னெல்லாம் பாதிப்பு வருகிறது. ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் அதை செஞ்சுட்டாருன்னா அத்தனை மாணவிகள் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குதா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாமா என்று பள்ளிக்கூடமே டேமேஜ் ஆச்சா இல்லையா? சக ஆசிரியர்களுக்கெல்லாம் கேவலமாச்சா இல்லையா? இந்த அயோக்கியம் பண்ண காரியத்திற்கு எங்களை எல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்களோ நினைப்பாங்க இல்லையா? ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இந்த காரியத்தை பண்ணிட்டான்னா அடுத்தது பள்ளிக்கூடத்தினுடைய 10-20 ஆண்டு கால உழைப்பு சேதமாச்சா இல்லையா? ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மருத்துவமனை டேமேஜ் ஆச்சா இல்லையா? அந்த பாதிப்பை பாரு. ஒரு குடும்ப தலைவன் இந்த அசிங்கத்தை பண்ணிட்டான்னு சொல்லி அவனுடைய மனைவி எவ்வளவு வேதனைப்படுவாள், மனைவிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கிறது. அந்த மனைவிக்கு ஏற்பட்ட இழிவை பார்த்தீர்களா? அவருடைய பிள்ளைகள் 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியுதா? எங்க அப்பா ஒழுக்கமானவன் சொல்ல முடியுதா? அவருடைய மற்றவர்கள் சந்ததிகள் யார் முகத்திலாவது முழிக்க முடியுதா? இவ்வளவையும் யோசிச்சு ஒருத்தன் இந்த தப்பை செய்யலாமா? முதல்ல அவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு செயலை, விபச்சாரத்தை இன்றைக்கு சமுதாயத்தில் கடைபிடித்திருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக அதில் மூழ்கி திளைக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு என்ன? நம்ம நாட்டில் அதை தள்ளுபடி பண்றான். விபச்சாரம் பெருகும், எய்ட்ஸ் நோய் பெருகும். இந்த நாடு எய்ட்ஸ் நோயில தான் வல்லரசாகும், வேற எதுலயும் ஆகாது. நல்லா பாத்துக்குங்க. இவனுங்க சட்டம் போடுறாங்க, விபச்சாரத்தை அழிக்கிறதுக்கு சட்டம் போடுங்களான்னு பார்த்தா விபச்சாரத்தை நோய் வராமல் செய்வது எப்படிங்கிற வழிமுறை சொல்லான எவ்வளவு கேவலமானவர்கள். இந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் இப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா நீங்க? அப்ப நம்முடைய குடும்பம் ஒழுக்கமான குடும்பமாக, பாதுகாப்பான குடும்பமாக, நம்முடைய உயிர் உடைமை மானம் எந்த பாதிப்புக்கும் ஆளாகாத குடும்பமாக இந்த சமூகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு மிக தெளிவாக மிக பலமாக இருக்க வேண்டும், கடுமையாக இருக்கணும். உலகத்திலேயே இன்றைக்கு பாருங்கள், சவுதி அரேபியா நாடு குற்றவியல் சட்டத்தை எல்லாம் ஓரளவு, எனக்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா, குர்ஆனுடைய சட்டங்கள், ஹதீஸுடைய சட்டங்கள், இஸ்லாம் போதித்த சட்டங்களை நீங்க காவாசி பின்பற்றுங்க, எங்கேயோ போயிருவீங்கன்னு. காவாசி பின்பற்றுகிற சவுதி நாடு என்ன பேர் வாங்கி இருக்கிறது? உலகத்திலேயே பாதுகாப்பு மிக்க நாடுகளில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் பெண்கள் தைரியமா வாழ முடியாத ஒரு நாடு என்ற முக்கியமான முதல் 2வது இடத்தை பிடித்திருக்கிற நாடு இந்திய நாடு. ஏன்? சட்டம் அந்த லட்சணத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளாகவே நம் நாட்டில் இருக்கின்றார்களோ அந்த பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு கேவலமான செயல்கள், கொடூரமான செயல்களுக்கு இறுதியில் ஒன்றை சொல்வார்கள், அரபு நாட்டு சட்டம் வேண்டும் என்பார்கள். அந்த அரபு நாட்டு சட்டம் எது? நபிகள் பெருமகனார் இடத்தில் அதீ பின் ஹாத்திம் என்கிற சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, சட்டம் ஒழுங்கு இல்ல, வழிப்பறி ஜாஸ்தியாக இருக்கிறது என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதியே உனக்கு வாழ்நாள் காலம் நீடித்திருந்தால் ஒரு காலம் வரும், இதே சனா என்கிற ஊர்ல இருந்து ஹலரமௌத் என்கிற ஊர் வரை ஒரு குடும்பத்து பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்திலே பயணித்து வருவாள், அல்லாஹ்வை தவிர அல்லது வனவிலங்கிலே ஓநாயை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாள். சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் என்றார்கள். அதீ பின் ஹாத்திம் சொன்னார், அது சீராக அமைந்தது என்று. நபிகள் பெருமகனார் இந்த சட்டத்தை பிறப்பித்தார்கள், அது சீராக்கப்பட்டது. நிலைமை என்னாச்சு? குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யப்பட்டதனுடைய விளைவு உலகம் முழுக்க பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. அதே போன்று உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அந்த குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றி தண்டனை வழங்குகிற பொழுது, அது மக்களிடத்திலே இந்த தவறுகள் வளர்ந்து விடாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் அதிலே நீதி செலுத்தப்பட வேண்டும். என்ன நீதி? தாமதம் இல்லாத தீர்ப்பு இருக்க வேண்டும். ஆற போட்டீங்கன்னா குற்றவாளி எல்லாம் தியாகியாவான், ஆற போட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவன் எல்லாம் கொள்ளக்காரனாவான், குற்றவாளியாவான். ஷரஃபுதீன் போலி என்கவுண்டர் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்திலே நரேந்திர மோடியை கொல்வதற்காக ஷரஃபுதீன் என்பவர் திட்டம் தீட்டினார் என்று பொய் குற்றச்சாட்டின் மூலமாக
அவரை கைது செய்து அவரை போலி என்கவுண்டரில் படுகொலை செய்தவர்கள் அமீது ஷா தலைமையிலே சங்க பரிவாரர்கள். அதை பார்த்த சாட்சிகள் 500 பேர், 1 2 இல்லைங்க, 500 பேர். சிபிஐ விசாரிக்கிறது, ஆண்டுகள் கழிகிறது. 500ல இருந்து 200 பேரை எடுத்துக்கிட்டு 300 பேரை தள்ளுபடி பண்ணிட்டான். சாட்சியை உடைச்சிட்டானா, சாட்சியை கலைச்சிட்டானா, குற்றவாளியை சும்மா விட்டீங்கண்டா அனைத்தையும் செய்வான். அப்புறம் 200ங்கிறத 22 சாட்சி ஆக்கணும். அதற்கு பிறகு என்ன செஞ்சான்? சாட்சிகளுடைய வாதம் உறுதியாக இல்லை, காலமாச்சுன்னா ஆதாரங்கள் அழிஞ்சு போயிரும். பல ஆண்டுகள் ஆன உடனே ஆதாரங்கள் சேதாரமாகிவிட்டது. கடைசியில அமீது ஷா உள்ளிட்ட தலைவர்கள் நிர்வராதி என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்ப சரபுதீன் யாரு? கொலைகார முயற்சியில் ஈடுபட்டவன். பேர் அநீதியாக அநியாயமான முறையில் கொல்லப்பட்டவனுக்கு பேர் என்ன? கொலைகாரன். இந்த கொலைகாரர்களுக்கு பேர் என்ன? தியாகிகள். நம்ம நாட்டை பார்த்தீங்களா? ஒரு நீதிபதி அந்த குற்றவாளியை அமீது ஷாவை அழைக்கிறார். நீ கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்புகிறார். அமீது ஷா அழைக்கப்பட்டும் அவர் வரவில்லை. வராவிட்டால் பிடிவாரன் போடுவேன் என்றார் நீதிபதி லோயா. அதோட அவர் போய் சேர்ந்துட்டார். கொல்லப்பட்டாரா, விஷம் குடித்தே செத்து விட்டாரா, அது ஒரு வழக்கு. இதுதான் நம் நாடு. சட்டத்தை வைத்து தீர்ப்பளிக்கிறவனுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதான் நம் நாடு. இப்ப குற்றவியல் சட்டத்தை, இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்து பிறப்பிச்சு பாருங்க. யாராக இருந்தாலும் நீதமான தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாத்தை பொறுத்தவரை குற்றத்தை உறுதி செய்வதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறது. ஒன்று, சாட்சிகள் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்படும். அல்லது குற்றவாளியே சொல்வான், சாட்சியை கூப்பிடாதீங்க, நான் ஒத்துக்கிறேன், செஞ்சது தப்பு, உண்மையான்பா. உடனே தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும். குற்றவாளி அப்பொழுதுதான் கதிகலங்கி நிற்பான். கொஞ்சம் குளிருற்றுச்சுன்னு வைங்க, அவன் தியாகியை போன்று மக்களிடத்திலே மாறுதட்ட தொடங்குவான். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? யாராக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்காதே, வளைந்து நெளிந்து போகாதே. வலவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள், இந்த தூதர் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருநாளும் லக்கத்தவத்து யதஹா, கையை துண்டிச்சிருவேன் ரசூலுல்லாஹ். எதற்காக இது? நீதமும் நேர்மையும் நியாயத்தையும் தன் குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள், தன்னிடமிருந்து தொடங்குங்கள். யாராக இருந்தாலும் தவறுக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்று சட்டத்தை நிலைப்படுத்துங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இயக்கம் இது இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றுகிற நாட்டில் இல்ல. அந்த ஆட்சியையும் நாங்க நடத்தல. இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஊறு விளைவிக்கின்ற, தன்னைத்தானே நாசப்படுத்துகின்ற சமூக கொடுமைகளிலே இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள், பேச்சாளர்களோ அல்லது நிர்வாகிகளோ யாராவது ஈடுபட்டார்களே ஆனால் அவர்கள் மீது ஏதோ எங்களால் முடிந்தது. அவர்களை கட்டி வைத்து இடுப்பு வரை குழியை தோண்டி ஊர் முழுக்க 4 கிளையை கூட்டு நிக்க வைத்து கல்லெறிந்து மரண தண்டனை எங்களால் கொடுக்க முடியவில்லை. சரி, வேற வழி இல்லை, என்ன பண்ணலாம்? அவர்களை நாங்கள் நீக்கத்தான் முடிந்தது. மக்களிடத்திலே அது போன்ற விஷ கிருமிகளை அம்பலப்படுத்தத்தான் முடிந்தது. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், குற்றங்களை பொறுத்தவரை அதை நீங்கள் வெறுக்கின்ற வரைக்குத்தான், அதை எதிர்க்கின்ற வரைக்குத்தான் நாம் நன்மையில் இருக்க முடியும். அது இறையச்சத்தை மேம்படுத்தும். குற்றங்களை நீங்கள் பரஸ்பரமாக்கினால் நீங்கள் பெரிய குற்றவாளியாக இருப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அனிதா சமயத்தும் ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் யுஸ்தஹ்ஸு பிஹா யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா, நிராகரிக்கப்பட்டால் அல்லது கேலிப்படுத்தப்பட்டால், இந்த வசனங்களுக்கு மாற்றமாக அந்த மக்கள் நடைபெற்றால், அப்படிப்பட்ட மக்களோடு நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் இருந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், நீங்க அவங்கள மாதிரி. ஒருத்தர் விபச்சாரம் பண்றான், ஒருத்தர் கள்ளத்தொடர்புல இருக்கிறான், ஒருத்தர் காமச்சேட்டல இருக்கிறான், அல்லது ஒருத்தர் திருடுறான், அல்லது ஒருத்தர் கொள்ளையடிக்கிறான். நீங்க அவனுக்கு வக்காலத்து வாங்கி நின்னீங்கன்னா நீ அவங்கள சேர்ந்தவன். நான் அதை செய்யவில்லையே, நீ அதை ஆதரிப்பவனாக இருக்கிறாயே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறகு சொல்கின்றான், இறை நிராகரிப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் ஒரே அடியா நரகத்தில் சேர்த்துருவோங்கிறான். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்று விடாதீர்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த மார்க்கம் சொல்லுகிற குற்றவியல் சட்டம் இதுதான். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த குற்றவியல் சட்டம் தன்னுடைய குடும்பத்தில் யாராவது குற்றம் செய்தால் மட்டும்தான் பாதிப்பாக பாரதூரமாக பார்ப்பார்கள். ஒரே ஒரு அளவுகோலை வைத்து விடுங்கள், இந்த உலகம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களில் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பாதுகாப்புக்குள்ளது, புனிதமானது, அவனுடைய உடைமை, அவனுடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குற்றவியல் சட்டம் மிக கடுமையானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு ஏற்ற சட்டம் இந்த இஸ்லாமிய சட்டம், இந்த திருக்குர்ஆனுடைய சட்டம் என்று சொல்லி, இந்த சட்டத்தின்படி எங்களால் ஆட்சி செய்ய முடியாத ஒரு நாட்டிலே நாங்கள் இருந்தாலும் கூட இங்கே ஆளுகின்ற கட்சிக்காரர்களுக்கு நாம் சொல்கிறோம், அரசியல் சாசன சட்டங்கள், பலதரப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்ட சட்டங்கள், அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்கின்ற சட்டங்கள், நீதிமன்றங்கள், நீங்கள் குற்றங்களை குறைப்பதற்காக, அதை அடியோடு அழிப்பதற்காக குர்ஆனிய சட்டத்தை ஈபிகோ சட்டமாக சட்டமேற்றும்படி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நாம் நிறைவு செய்கின்றோம். அன்புள்ள